அவ போனா, ஆனா அந்த கார் அகாடமிக்கு போகாது. ஏன் என்னாச்சுமா? ம் ஏன் சொல்றேன்னா, அந்த கார் டிரைவர் நம்ம ரெகுலர் டிரைவர் கிடையாது. நான் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்கிற டிரைவர். ஐயோ என் செல்ல தங்கம். வில்லனுக்கே வில்லன் தான் நீ. என்ன இது? சாதனா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? போனை என் ரூம்லயே நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ பேசு. சொல்லுமா. இப்ப பூமியோட நிலைமை எப்படி இருக்கா ஆண்டி? அவளுக்கு என்ன, ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிற மான் மாதிரி இப்பதான் காம்படிஷனுக்கு கிளம்பி போயிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? பூமியோட கை காலெல்லாம் காயமாயிடும், வர முடியாது நீங்க? நாங்க செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் நினைப்போடவே முடியுது. சித்தி, போன் இங்க குடு. சாதனா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. பூமி காம்படிஷனுக்கு கிளம்பி போனது என்னமோ உண்மைதான். ஆனா அவ அங்க வரமாட்டா. ஒரு பிளான் ஃபெயிலா போச்சுன்னா இன்னொரு பிளான உடனே அமல்படுத்திடுற. இது மூளையே கிடையாதுமா, சூழ்ச்சிகளை மொத்தமா உருவாக்குற ஒரு லேப். ஒன்ன மாதிரி கேவலமான பிறவிய உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. சித்தி, நீ என்ன திட்டுறியா இல்ல பாராட்டுறியான்னு ஒண்ணுமே புரியல. பாராட்டிட்டு தாமா இருக்க. ஒன்ன மாதிரி புத்திசாலி என்ன மாதிரி முட்டாள் கிட்ட எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திட்டுற மாதிரி பெரிய பெரிய பாராட்டெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல. சொல்றது புரியுதா சித்தி? சரிம்மா, நீ அழகான ராட்சச மோகினி. சொல்லுங்க மாமா. பூமி எங்க இருக்க? ஆன் தி வே. இன்னொரு 5 minutesல நான் அங்க இருப்பேன். பூமி டைம் ஆகுது. உங்க டீம் வேற ரெடியா இருக்கு, சீக்கிரம் வா. அக்கா இன்னும் 5 minutesல வந்துருவாங்க. ஓகே, நீங்க உள்ள போங்க. சரிங்க. என்ன அதுக்குள்ள எங்க வீட்டு பொண்ணு உன் வீட்டு மருமகளான மாதிரி இவ்ளோ தெனாவட்டா வந்திருக்க? நான் உங்ககிட்டயும் சரச்சந்திரா அண்ணா கிட்டயும் பேசிட்டு போலான்னு வந்தங்க. ப்ளீஸ் எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. என்ன பேசணும்? ஹால்ல எல்லாரும் இருக்காங்க. இப்ப போன்னு சொல்ல முடியாது, வர சொல்ல. சரிங்க மாமா. மாமா தான் சொல்லிட்டார்ல. நல்லா இருக்கீங்களா பிரிமா? சொல்லு, என்ன பேசணும் உனக்கு? நான் உங்க 2 பேர்கிட்ட மட்டும் பர்சனலா பேசணும். இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு இப்ப பேச வந்திருக்க நீ? தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க அண்ணா. இன்னும் உங்க வீட்டு பொண்ணுக்கு என் பையன் ககனோட கல்யாணம் நடக்கல. இன்னும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கண்ணா. நீங்க கேட்ட மாதிரி நான் அவர்கிட்ட விவாகரத்து வாங்கறதுக்காக மனசார தயாரா தான் இருந்தேன்.
நான் செய்யாத முயற்சியே இல்ல. கடைசியில அவரு உயிர் போற மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியும் ரொம்ப வேதனைப்படுவாங்கண்ணா. உங்ககிட்ட மடி ஏந்தி பிச்சை கேக்குறேன். என் பிள்ளைக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம்னா அது பூமி தான். பூமி அவனுக்கு கொடுத்து அவன் சந்தோஷத்தை நிறைவேற்றி வைங்க. இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. உங்க கால்ல வேணா விழறேன்னா தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கண்ணா. நீங்க சூப்பரா இருக்கீங்க. உங்க பேர் என்னங்க? ஓ, உங்க பேரு பூமியா? உங்கள மாதிரியே உங்க பேரு ரொம்ப அழகா இருக்குங்க. கார் கண்ணாடியில உங்க நம்பர் எழுதிருக்கீங்க, உங்க பேரும் எழுதிருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற மாதிரி தெரியல. நீங்களும் ப்ளூடூத் போட்டு பேசுறீங்களா என்ன? ஹலோ ஹலோ பாஸ். ஏய், யார் பேசுறது? இங்க பாருங்க பாஸ், நான் பூமிக்கு வேண்டப்பட்டவன். அவ புத்திசாலித்தனமா என்னோட நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கா. இப்ப அவ எங்க இருக்கா? முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா சிரிச்சாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு மீடியேட்டரா மாறுவேன்னு நினைக்கல. நான் வைக்கிறேன் பாஸ். சார் 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 ப்ளீஸ். ஹலோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றது மட்டும் கேளுங்க ப்ளீஸ். இப்ப அவ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கா சார். உங்க ஹெல்ப் எனக்கு ரொம்ப முக்கியம் சார், ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணா ராக்கி பண்டிகைக்கு வந்து அண்ணான்னு ராக்கி கட்டுவாளா? சும்மாலாம் வேணாம் சார். நீங்க பண்ற ஹெல்ப்புக்கு நீங்க எவ்வளவு கேட்டாலும் பணம் கொடுக்குறேன் சார்.